திருக்குறள் அதிகாரம் 3. நீத்தார் பெருமை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. தமக்குரிய ஒழுக்கத்தில் வாழ்ந்து ஆசைகளை அறுத்து உயர்ந்த மேன்மக்களின் பெருமையே சிறந்தனவற்றுள் சிறந்தது என்று நூல்கள் சொல்கின்றன. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. ஆசைகளை விட்டு விலகியவரின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையே எல்லாம் எண்ணுவது போலாகும். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இம்மையின் துன்பத்தையும் மறுமையின் இன்பத்தையும் அறிந்து மெய் உணர்ந்து ஆசைகள் அறுத்து எரியும் அறத்தைச் செய்தவரின் பெருமையே இவ்வுலகில் உயர்ந்து விளங்குகிறது. உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர்வித்தது. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் 5 யானைகளும் தத்தம் புலன்கள் ஆகிய ஊறு, சுவை, ஒளி, ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்வி சும்புளார்கோமான் இந்திரனே சாலும் கரி. அகன்ற வானத்து வாழ்பவரின் இறைவனாகிய இந்திரனே புலன்வழி பெருகும் ஆசை 5ஐயும் அறுத்தவனின் வலிமைக்கு தகுந்த சான்று ஆவான். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். பிறர் செய்வதற்கு முடியாத செயல்களைச் செய்பவரே மேன்மக்கள், செய்ய முடியாதவரோ சிறியவரே. சுவையொளி ஊரோசை நாற்றமென 5 வகை தெரிவான் கட்டே உலகு. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று கூறப்படும் 5 புலன்களின் வழி பிறக்கும் ஆசைகளை அறுத்து எரிப்பவனின் வசப்பட்டதே இவ்வுலகம். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைவான வாக்கு பெருமை உடைய மேன் மக்களின் உயர்வை அவர்கள் இவ்வுலகில் சொன்ன மந்திரச் சொற்களே அடையாளம் காட்டிவிடும். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமையும் காத்தல் அரிது. நற்குணங்களாம் சிறுமலை மீது ஏறி நின்ற அம்மேன் மக்கள் தமக்குள் ஒரு கணப்பொழுதும் கோபத்தை கொண்டிருப்பது கடினம். அந்தணர் என்போர் அறவோர்மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொண்டு வாழ்பவரே அறவோர், அவரே அந்தணர்.